ஏண்டி அக்கா எங்கடி ஆளை காணோம்? அங்கே வெளியில தாம்மா உட்காந்துருந்தா. ஏம்மா என்ன விஷயமா? ஏண்டி மாமா இளநீ கேட்குறாரு. இளநீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு இளநீ கேட்டாரு. அதான் நீ அக்காவும் போயிட்டு நம்ம தோட்டத்தில் பறிச்சிட்டு வரீங்களா? ஏம்மா நாங்கள் எப்படிம்மா போயிட்டு மரத்தில் ஏற முடியும்? ஏண்டி உங்களை மரத்தில் ஏற சொல்லலடி. இந்த பக்கத்து வீட்டில் சரவணன் இருக்கானா அந்த பையன், அவனை கூட்டிகிட்டு போங்கடி. அவன் நல்லா மரம் ஏறுவான். போயிட்டு ஒரு 2 இளநீ பறிச்சிட்டு வாங்கடி. மாமா பாவம்ல. சரிம்மா, நானும் அக்காவும் போயிட்டு வரோம். ஏண்டி பார்த்து பத்திரமா போயிட்டு இளநீ பறிச்சிட்டு வாங்க. அங்கிட்ட ரொம்ப அடசலாக இருக்கும். பாம்பு பட்டது வந்துட போகுது. பார்த்து பத்திரமா பறிச்சிட்டு வாங்கண்ணே. சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் பத்திரமா போயிட்டு வரோம். கண்மணி, அம்மா நம்மளை தோட்டத்துக்கு போயிட்டு வர சொன்னாங்க. எதுக்குடி? என்ன விஷயமா? தாத்தாவுக்கு இளநீ சாப்பிடணும் போல இருக்குதான். அதான் 2 இளநீ பறிச்சிட்டு வர சொன்னாங்க. நீ தென்னை மரம் ஏறுவியா? நான் இல்லைக்கா, என்னால் ஏற முடியாது. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கான சரவணே, அந்த பையனை கூட்டி போக சொன்னாங்க அம்மா. பார்க்க போயிட்டு வருவான். உமாக்கா, உமாக்கா. என்ன கண்மணி இந்த பக்கம்? அக்கா, நம்ம தோட்டத்து வரையும் போகணும். இளநீ கொஞ்சம் பறிக்கணும். அதான் உங்கள் பையனை கூட்டி போகலான்னு வந்தேன். சரவணன் எங்கக்கா? கண்மணி, இப்போதாம்மா சரவணன் பசங்க கூட வெளில போயிருக்கான். எங்கே கடைக்கு போனேன்னு சொன்னான். கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னாம்மா. ஏம்மா, ரொம்ப அர்ஜென்ட் விஷயமா? ஆமாக்கா, எங்கள் தாத்தாவுக்கு இளநீ சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதான் கொஞ்சம் இளநீ பறிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சரவணன் தான் இளநீ மரம் நல்லா ஏறுவானே, அதனால் அவனை கூட்டி போகலான்ட்டு வந்தோங்க்கா. ஐயையோ, சரவணன் வேற வெளில போயிருக்கானே, லேட்டாகுமா? அப்போ இன்னைக்கு இளநீ பறிக்க முடியாதா? நீ ஒன்றும் கவலைப்படாத கண்மணி, எனக்கு இளநீ பறிக்க தெரியும். நான் வேணா பறிச்சு தரட்டேன். அக்கா, நீங்கள் தென்னை மரம் ஏறுவீங்களா? சொல்லவே இல்லை. என் பையன் சரவணனுக்கு நான் தாண்டி இளநீ பறிக்க சொல்லி கொடுத்தேன். சரி வாங்க, நம்ம தோட்டத்துக்கு போவோம். ஏ கண்மணி, பரவாயில்லையே, முன்னாடியோட இப்போ தோட்டம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கே. தென்னை மரம்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. ஆமாக்கா, இப்போதாக்கா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 கன்று தென்னங்கன்று வச்சோம். பார்த்துக்கிறதுக்கு ஆள் சரியாக அமையலை. ஒரே ஒரு பையன் மட்டும் இந்த பக்கத்து ஊர்லேருந்து அமைஞ்சாப்புல. ஏதோப்பா அந்த பையனை வச்சு தான் கொஞ்சம் அரை குறையாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப கெடுபடியாக இருக்குக்கா. நிறைய பேர் வந்து வரணிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரில. ஏதோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குக்கா. நம்ம ஊரில் இருக்க பசங்களையே நம்ப முடியாது கண்மணி. எல்லாம் திருட்டு பயலுவ. என்ன இடத்துல எதை திருடிட்டு போவானுங்கன்னே தெரிய முடியாது. ஒரு ஆளுக்கு 2 ஆள் போட்டால் தான் நம்ம கொள்ளையை மெயின்டைன் பண்ண முடியும். சரி வாங்க, நான் போயிட்டு இளநீ பறிப்போம். உமாக்கா, அங்கே பாருங்க, ஏதோ பாம்பு போகிற மாதிரி தெரியுது. ஆமாண்டி, என்னடி இவ்வளோ பெரிய பாம்பு போகுது? பார்த்து வாங்கடி. உமாக்கா, நாம் வேணா வீட்டுக்கு போயிடுவோமாக்கா. இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம்க்கா இளநீ. என்னது, இன்னொரு நாள் பறிச்சுக்கிறியா? இந்த உமாக்கா இருக்க வரை நீ எதுக்கு பயப்படுற? இந்த பாம்பு இல்லை, மலை பாம்பே வந்தாலும் சும்மா அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை இப்போ அடித்து கொஞ்ச நேரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். உமாக்கா வேண்டாக்கா, அது பாட்டுக்கு போயிருக்கா. அதை எதுவும் பண்ண வேண்டாக்கா. அது போனதுக்கப்புறம் நம்ம இளநீ பறிச்சுக்கலாங்க்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அங்கிட்டு ஓரமாக இருங்க. ஒரு கட்டனை வச்சு டக்குன்னு மண்டாடி அடித்து பொட்டுன்னு அடித்து தூக்கி போட்டுறேன். அக்காவோட திறமை இன்னைக்கு தான் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நேரம் ஓரமாக நின்று நம்ம வேடிக்கையை மட்டும் பாருங்க. கண்மணி, இந்த உமாக்கா வேற தேவையில்லாத வேலை பண்ணுற மாதிரி இருக்குடி. எதுனா ஒன்று ஏட்டிக்கு விட்டியானா நம்ம தாண்டி வீட்டில் பதில் சொல்லணும். ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாதடி. உமா இருக்கிறதுக்கு தைரியத்துக்கு இந்த பாம்பு இல்லை, இன்னும் எத்தனை பாம்பு வந்தாலும் அசால்ட்டாக தூக்கி போட்டுரும் போல. அங்கே என்னடி குசு குசுங்கிறிய? நீங்கள் ஒன்றும் பயப்படாதிய. இப்போ வரட்டும் இந்த பாம்பை. பாம்பா இல்லை இந்த உமாவான்னு பார்த்துறேன். இப்போ பாரு, இந்த பாம்பை ஒரே அடியாக அடிச்சு இன்னைக்கு சால்னா வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. என்னடா இது, பாம்பு படம் எடுத்து நம்மளுக்கு மேலே நிற்கிதே. அத்தடி அந்த சின்ன பாம்புன்னு நினைச்சது தப்பா இல்லை போச்சு.
அக்கா உமாக்கா வாக்கா போயிடலாம். நமக்கு எல்லையே பறிக்க வேண்டாக்கா, வாக்கா போயிடலாம். இருங்கடி இந்த வாரேன். நானும் சின்ன பாம்புன்னு நினைச்சேன், இவ்வளோ பெருசா வந்து நிக்குது. ஐயையோ, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு முன்னாடி நாம பயந்து காட்டினோம்னா இவ்வளோ நம்மளை ஊருக்குள்ள சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாள்வளே. நம்மளோட கெத்தை மெயின்டைன் பண்ணணுமே. ஏய், நீங்க ஒன்றும் பயப்படாத பிள்ளைகளா, ஓரம் மண்ணு வேடிக்கை பண்ணு பாரு. அக்கா இன்னைக்கு அந்த பாம்பை பந்தாடுறேன்னா இல்லையான்னு பாரு. ஏ ஏண்டி என்ன பாம்பு கடிச்சிருச்சுடி, என்ன காப்பாத்துங்கடி. உமாக்கா உமாக்கா, கொஞ்சம் எங்களை பாருக்கா. ஏய், என்னடி ஆச்சு உமாக்காவுக்கு? மண்டையை போட்டுருச்சா? என்னன்னு தெரியல கண்மணி, கண்ணே முழிக்கல. மண்டையை போட்டுருச்சுதான் போல. வெட்டியானுக்கு சொல்ற வேலை வரும்னு நினைக்கிறேனே. எது வெட்டியானுக்கு சொல்லணுமா? அப்போ உண்மையிலே உமாக்கா மண்டையை போட்டுருச்சா? ஐயோ, இது செத்து போனால் நம்ம தானே அதுக்கு காரணமாக போவோம். நம்மளை ஊருக்குள்ளே உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்களே. உமாக்கா உமாக்கா எழுந்திரிக்கா உமாக்கா. ஏண்டி என்ன எப்படியாச்சும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கடி, எனக்கு மயக்கமா வருதுடி, கிர்ன்னு இருக்குடி. என்ன எப்படியாச்சும் பொழைக்க வைங்கடி. ஏ கண்மணி, உமாக்காவுக்கு உசுறு இருக்கு, பாடி சீக்கிரம் தூக்குவான். எது உசுறு இருக்கா? அப்போ நான் செத்து போயிட்டேன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாடி? ஏண்டி சீக்கிரம் தூக்குங்கடி, என் உசுரை காவந்து பண்ணுங்கடி. ஏ கண்மணி, உமாக்காவை கீழே போட்டுறாத, இப்படியே பத்திரமா பிடி. கை தாங்களா கொண்டுட்டு ஆஸ்பத்திரி போயிடுவோம். இல்லைன்னா எல்லாமே நம்ம தலையில தான் விடிஞ்சு போயிடும். ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்டு தான். பத்திரமா பிடிடி, வாடி போவோம் ஆஸ்பத்திரி.